சார் வணக்கம் சார். இப்போ ஜெயலலிதாவுடன் பிரேமலதா இருக்கும் புகைப்படத்தை வந்து எல்கே சுதீஷ் வெளியிட்டிருக்காரு. இந்த தேர்தல் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் சார். தேமுதிகவை பொறுத்தளவுல அவர்கள் கடந்த முறை ராஜ்யசபா இடம் கொடுக்காததால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. அதனால் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுவது போன்ற தோற்றம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது போன்ற ஒரு பொதுவெளி தோற்றமும் இருந்தது. பல பகுதிகளில் திமுக ஆட்சி முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி கூட பேசி வந்தாங்க. இது தொடர்பாக தேமுதிக தரப்பில் நடத்திய பேச்சுவார்த்தையில தேமுதிகவுக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்கள், 15 இடம் அல்லது 12 இடங்கள், அந்த மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் இடங்கள் வேணும். அதை தாண்டி ஒரு ராஜ்யசபாவும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியதாகவும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் கிடைச்சது. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கே நாங்கள் 6 இடத்துக்கு மேலே கொடுக்கல, அதை தாண்டி புதிதாக வரும் கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ராஜ்யசபா இடமும் நாம உறுதிப்படுத்த முடியாது என்கிற தகவலை உறுதியாக திமுக தெரிவித்து விட்டதால் திமுக ஆட்சியில் நடைபெறுகிற ஒரு சில சம்பவங்களை, அவலங்களை பொதுவெளிகளில் பிரச்சாரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருவது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு பொதுவெளி தோற்றத்தையும் ஏற்படுத்தியிருச்சு. இப்போ இந்த நிலையில் இந்த படம் வெளிவந்தது என்பது நாங்கள் அதிமுகவோடு கரங்கோக்க தயாராக இருக்கிறோம் என்கிற பார்வை. இன்னொன்று, எதிர்வரும் அடுத்து வருகிற அந்த ராஜ்யசபா தேர்தலின் போது ஒரு இடம் தருவதாக அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு ஒரு உறுதிமொழி பத்திரமும் கொடுத்து விட்ட நிலையில் ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதிகளையும் அதற்கான செலவு தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு அதிமுகவிலேயே பயணிக்கலாம் என்கிற முடிவை தேமுதிக எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சகோதரி. அடுத்ததா வந்து அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கா சார்? 2 பேரும் ஒரே போஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்க பதிவிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்லை, அதுதான் பொதுவாகவே தேர்தல் களத்தில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அணிவகுக்க வேண்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அணிவகுக்க வேண்டும். அப்படி அவர்களோடு அணிவகுத்து கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஓரளவுக்கு ஒரு கணிசமான இடங்களில் பெற்று அதில் வெற்றி பெற முடியும் என்கிற பார்வை தேமுதிக உள்ளிட்ட சிறிய கட்சிகளுக்கு இருக்கிறது. எனவே இந்த 2 தரப்பு நம்ம பார்த்திருக்கோம். பல தேர்தல் காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒரே சமயத்துல திமுகவோடும் பேசுவார்கள், அண்ணா திமுகவோடும் பேசுவார்கள். எங்கே அதிக சீட்டுகள், நோட்டுகள் கிடைக்கிறதோ அதற்கு தக்கவாறு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள். இன்னும் காலங்கள் இருக்கிறது, 7-8 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள் என்ன மாதிரியான முடிவை தேமுதிக எடுக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதும் அவங்க போய் பார்த்திருந்தாங்க. இப்போ இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க சார். ஸோ இதை பத்தி தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? அதுதான், அதாவது அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவருக்கு உடல்நிலை பிறகு நிலைமை என்பது சகஜமான ஒன்றுதான். இன்னொன்று, திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுத்ததில்லை. தேர்தலுக்கு பிறகு அந்த 2 கட்சிகளையும், திமுக அண்ணா இரு கட்சிகளையும் ஒரு சமமான தூரத்தில் வைத்துதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கே ஆதாயம் இந்த 2026 அதிக இடங்கள் கிடைக்கிறதோ அங்கே போகலாம் என்கிற மனப்போக்கில் இருப்பதால இப்போதைக்கு நாம் உறுதியாக தேமுதிகவுடைய நிலைப்பாட்டை சொல்ல முடியாது சகோதரி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.